கடுமையா எதிர்க்கிறீங்க. இப்ப நீங்க தருமபுரி போய் பிரச்சாரம் பண்ணும்போது அதை எப்படி எதிர்ப்பீங்களா? வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டிட்டி சொல்லுங்க. அவர் ஐடென்டிட்டி என்ன? அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு. ஐடென்டிட்டியா ஸ்டாலின் அவங்க ஐடென்டிட்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில் எம்பி நிற்கிறாரு, போட்டி போடுறாரு. அதிமுக யாரு? யாருடைய பையன்? சென்னை சவுத், சென்ட்ரல், நார்த் 3 எம்பி வேட்பாளர்கள். யாரு குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்க நிக்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? KN நேரு அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? தயவு செய்து வாரிசு அரசியலை கொச்சப்படுத்த. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக 2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடைசி கேள்விங்க, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க, பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட அது தவறு. வேலை பார்த்திருக்காங்க, வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க, சௌமியா ராமதாஸ் அன்புமணி அக்கா. அதன் பிறகு அரசியல் இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. அரியலூர் அரசு மருத்துவமனை மணி சொல்லுங்கண்ணா. இப்ப மத்திய அரசு தரமில்லாத மருத்துவக் கல்லூரியை அக்ரிடேஷனை ரத்து பண்றா கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தரமில்லாத மருத்துவக் கல்லூரியோட அக்ரிடேஷனை ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க. ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க, மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேங்க. நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம், அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம். அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யணும்? நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம், அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம். குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம். இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக காரங்க என்ன சொல்றாங்க? ஐயோ ரத்து பண்ணிட்டு, ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டோம். நீங்க சொல்றீங்க பாருங்க, அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதி, ஒரு கரண்ட் வசதி இல்லை. அதனால் ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அவலத்தன்மையை 33 காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு சான்றுங்க. நீங்க தான் எழுதிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க தான் எழுதிருக்கீங்க. 830 கோடி நீங்க எழுதுனீங்களா நான் சொன்னா? பத்திரிகையில் நீங்க தான் எழுதுனீங்க. பணம் எல்லாம் வந்துருச்சு, பதுக்கி வச்சுட்டாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் வர்றாங்க, எழுதுனது நீங்க தானே? மக்களை தானே சொல்றாங்க. பத்திரிகை எழுதிக்கல, புதுசா நான் சொன்னா? எங்களுக்கு 51% வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 60% வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். களம் உறுதி செய்யும். அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது 51%. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 60% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். கோவை களம் எப்படி இருக்கு? முதல்ல வந்து நீங்க போட்டியிட மாட்டேன், போய் எல்லா வேட்பாளருக்கும் வாக்கு கேட்கணும் அந்த மனநிலை இருப்பதாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களோட கட்சி வேட்பாளரை அறிவிச்சிருச்சு, ஒரு சுட்டியாச்சு. நீங்களே சொன்னீங்க அண்ணாமலை எல்லா பக்கம் சொல்றாங்க. களம் எப்படி இருக்கு? களம் சிறப்பா இருக்கு.
இன்னும் 2-3 நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும். எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு வரணும். வானதி அக்கா மூத்த தலைவர்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லேயும் சுற்றுப்பயணம். ஆனால் நீங்கள் எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு எப்படிப்பட்ட எனர்ஜி பாருங்க. கோயம்புத்தூரில் ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பல்லடம் எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறணும் மாதிரி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால் குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி 60 விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில்